ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். நம்ம இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோன்னா, இருதிணை பொதுவினைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் தெரிநிலை வினைமுற்றுடைய பாகுபாடு போட்டிருப்பேன். ஏன்னா தெரிநிலை வினைமுற்றுடைய பாகுபாடை நான் வீடியோ மேக் பண்ணலை. அதுக்கு பதிலாக படற்கை வினைமுற்று 5 பாலுக்குரிய படற்கை வினைமுற்று தான் லாஸ்ட் டைம் போடும்பொழுது போட்டிருப்பேன். இப்போது நான் அந்த தெரிநிலை வினைமுற்று போட்டுட்டு இப்போ இருதிணை பொதுவினைகளை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருதிணை பொதுவினைகள்: தன்மை முன்னிலை வியங்கோள் வேறு இலை உண்டு ஈரெச்சம் இருதிணை பொதுவினை. தன்மை வினைமுற்று முன்னிலை வினைமுற்று வியங்கோள் வினைமுற்று வேறு இலை உண்டு என்னும் குறிப்பு வினைமுற்றும் பெயரெச்சம் வினையெச்சம் ஆகியவை உயர்திணை அஃறிணைக்குரிய பொது வினைகள் ஆகும். அதாவது தன்மை வினைமுற்று முன்னிலை வினைமுற்று வியங்கோள் வினைமுற்று, அது மட்டும் இல்லாமல் வேறு இலை உண்டு என்ற குறிப்பு வினைமுற்று பெயரெச்சம் வினையெச்சம் ஆகிய எல்லாமே உயர்திணைக்கும் அஃறிணைக்கும் உரிய பொது வினைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பொது வினைகளை விரவு வினைகள் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. இப்போ பார்க்கலாம், தன்மை ஒருமை வினைமுற்று அது அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். தன்மை ஒருமை வினைமுற்று கு டு தூரு என்னும் குன்றிய லுகரமோடு அல் அன் என் ஏன் ஆகும் ஈற்ற இருதிணை முக்கூற்று ஒருமைத்தன்மை. அதாவது கு டு தூரு என்ற குற்றிய லுகர விகுதிகள் அல் அன் என் ஏன் என்னும் விகுதிகளையுடைய வினைகள் உயர்திணைக்கும் அஃறிணைக்கும் பொதுவாக வருவதுதான் தன்மை ஒருமை வினைமுற்று ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது குற்றிய லுகர விகுதிகளும் அல் அன் என் ஏன் என்ற விகுதிகளை உடைய வினைகளும் உயர்திணைக்கும் அஃறிணைக்கும் பொதுவாக தன்மை ஒருமை வினைமுற்றாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு பாருங்களேன். உண்கு உண்டு வந்து சென்று வந்தனன் வந்தனேன் வந்தேன் உண்பல் செய்வல். இந்த உண்பல் செய்வல் அப்படின்றது இருக்கு இல்லையா, இது எதிர்காலத்தை காட்டி நிற்கும்.